சிறப்பு கற்க கசடரன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தற்போது திண்டுக்கல்லை சேர்ந்த ஸ்ரீ புஷ்பலட்சுமி என்ற மாணவி தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். நான் எந்த கோர்ஸ் படிச்சா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் நான் 4 வருஷம் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். மாறன், மேல எந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பதில் தாமா உங்களுக்கும். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் வேலை கிடைக்குங்க. ஆனா எந்த கோர்ஸ் எடுக்கிறதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அவர் ஏற்கனவே நமது வல்லுநர் கூறியது போல +2ல நீங்க எந்த சப்ஜெக்ட்ல அதிக மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது +2ல எந்த பாடத்துல உங்களுக்கு அதிகமா விருப்பம் இருந்ததோ அந்த பாடத்தை சேர்ந்த கோர்ஸை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆனா விரைவா தேர்ந்தெடுங்க. ஈவன் கவுன்சிலிங் சென்டர்ல போய் உட்கார்ந்துட்டு கூட நான் இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படின்ற குழப்பத்திலேயே நிறைய மாணவர்கள் இருந்தது நான் சில முறை பார்க்க நேரிட்டது. அதனால விரைவா முடிவெடுங்க. எந்த துறையில விருப்பம் இருக்கோ அந்த துறையை நீங்க தேர்ந்தெடுங்க. எந்த கோர்ஸ் நீங்க முடிச்சாலும், பேசிக் டிகிரி முடிச்சாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்றது ஒரு தடை இல்லை. அதனால இது ஃபர்ஸ்ட் ஸ்டோன். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸா வச்சு நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதலாம். அதுல இன்னும் தடை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் சரியான துறையை தேர்ந்தெடுங்க, விருப்பமான துறையை தேர்ந்தெடுங்க. தற்போது சேலத்தைச் சேர்ந்த பெற்றோரான விஜயன் என்பவர் தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். விஜயன், சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் சொன்ன 2006-2007 ஜாயின் பண்ணார். அவர் 3rd இயர் போகும்போது சம் ப்ராப்ளத்தினால பிரேக் ஆனார். உடனே பிரேக் எடுத்து முடிச்சு மறுபடியும் இதை 3rd இயர் போகும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூராக மாறினது. அதனால் அவங்க 15 பேப்பர் எக்ஸ்ட்ரா கமர்ஷியல் பேப்பராக கொடுத்தாங்க. அதை 3rd இயர் முடிச்சு 4th இயர் போகும்போது மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையாக மாறினது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த 15 பேப்பர் இதுதான் இருக்குது. இதெல்லாம் கிரீவன்சல் மூலம் அப்ளை பண்ணனாக்கா அது கன்சிடர் பண்ணுவாங்களா? மூர்த்தி சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி உங்களோட ஸ்டடீஸை கன்டினியூ பண்ணிக்கிறீங்க. இப்போ யூனிவர்சிட்டி மாறும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இத்தனை கிரெடிட் இந்தந்த சப்ஜெக்ட்ல படிக்கணும்னு ரூல் இருக்குது. அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு மாறும்போது அந்த சில சப்ஜெக்ட்ஸ் மாறும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2வது தடவை சென்னை மாறி இருக்குது அப்படிங்கிற சொல்றீங்க. அது ஒரு ஏற்றுக்கொள்ள விஷயமாக எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிட் ஆயிட்டீங்க அப்படின்னா முடிச்சு வெளியே வரந்தனே அதே யூனிவர்சிட்டி தான், சிலபஸ் அதே சிலபஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் இந்த ரெகுலேஷன் சொல்லுவாங்க 2008 to 2009. அந்த ரெகுலேஷன் என்ன அப்படின்னா எந்த இயர்ல நீங்கள் அட்மிட் ஆகுறீங்களோ அந்த இயரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ்க்குமே சப்ஜெக்ட் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக எங்க யூனிவர்சிட்டி மாறிடுச்சு எனக்கு சப்ஜெக்டை மாத்திட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்கூடிய விஷயமாக இல்லை. ஏன்னா நீ யூனிவர்சிட்டியில போய் தெளிவா பேசுங்க. நான் இந்த இயர் தான் அட்மிட் ஆயிருக்கிறேன், எனக்கு இந்த ரெகுலேஷன் கீழே இவ்வளவு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறேன், இன்னும் பேலன்ஸ் இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லுங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு கூட ஒரு அரியரா வச்சு நீங்க அதை கிளியர் பண்ணிட்டு உங்க டிகிரி வாங்கிக்கலாம். தற்போது திண்டுக்கல்லை சேர்ந்த மாணவர் அப்துல் ஹாதி தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். அப்துல் ஹாதி, மெக்கானிக்கல் சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இது இல்லாம வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப நம்ம மெக்கானிக்கல் எடுத்து படிக்கலாமா? படிச்சா 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இருக்குமா? அப்துல் ஹாதி, நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 18 துறைகள்லயும் வேலை இல்லாம இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்கதான் செய்யறாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா வேலை கிடைச்சவங்களுக்கும் கிடைக்காதவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, வேலை கிடைச்ச எல்லாரும் அந்த துறையில சிறந்த முறையில ஒரு பேஷன் நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம், முழு ஈடுபாட்டுடன் படித்து அந்த துறையில வல்லுநராகி வெளியில வந்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருக்கு. அது தவிர நீங்க படிக்கிறதோட இன்ஜினியரிங் படிக்கும்போது இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸோட இல்லாம சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்ம சொல்லுவோம். உங்களுடைய துறை சார்ந்த திறமையை தவிர உங்களுடைய பர்சனாலிட்டி சார்ந்த சில திறன்களும் பரிசோதிக்கப்படும். இந்த 2ஐயும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த துறையா இருந்தாலும் வேலை கிடைக்கும். இந்த 2 ஸ்கில்ஸும் உங்கள்கிட்ட குறைவா இருக்கும் பட்சத்துல எந்த துறையை எடுத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைப்பது சிரமமாகத்தான் இருக்கும். அதனால ஒரு கோர்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இன்னொரு கோர்ஸ் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு சரியான செய்தி அல்ல. இந்த உங்களுடைய கேள்வி மூலமா எல்லாருக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது என்னன்னா, எந்த துறையா இருந்தாலும் முழு ஈடுபாட்டுடன் படிங்க. நம்முடைய வேலை வாய்ப்புக்கு நாங்க கேம்பஸ்க்கு போகும்போது
உங்களுடைய டெக்னிக்கல் மார்க்ஸை மட்டும் பார்க்கறது இல்ல, அதோட சேர்ந்து நான் சொன்ன இந்த பர்சனாலிட்டி ஸ்கில்ஸையும் பார்க்குறோம். அதனால இந்த ரெண்டுக்கும் நீங்க வந்து ஒரு பர்சன்டேஜை கொடுத்து இந்த 2 திறமைகளையும் வளர்த்துக்கோங்க. சேலத்தைச் சேர்ந்த லட்சுமி என்ற மாணவியின் சந்தேகத்தை இப்போது பார்க்கலாம். என்னோட கட் ஆஃப் வந்து 193.25. நான் பிசி. எனக்கு இந்த இயர் மெடிக்கல் கிடைக்குமா? அப்படி மெடிக்கல் கிடைச்சா பெஸ்ட் எந்த காலேஜ், எந்த கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாலுமே நல்லா வேல்யூவா இருக்குமா, இல்ல முக்கியமான காலேஜஸ்ல படிச்சா மட்டும்தான் வேல்யூவா அப்படிங்கிறது தெரியணும். மூர்த்தி, நீங்க வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 193.25ங்கிறீங்க, பிசி கமிட்னு சொல்றீங்க. இப்போ இந்த இயரோட கட் ஆஃப் மார்க்னு பார்க்கும்போது பிசிக்கு வந்து 198க்கு மேல வேணுங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். நீங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லும் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ் வந்து நீங்கள் நல்ல கோர்ஸ் எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து டென்டல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்கிற இந்த ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இந்த மாதிரியான மெடிசன்ஸ் பேஸ்டு கோர்ஸ் எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து வருங்காலத்தில் வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட சித்தாக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிரிவே செயல்பட்டு வருது. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து டாக்டர் சீட் எம்பிபிஎஸ் கிடைக்கல, அதனால வந்து நான் வேற இதுக்கு போகணும்னு நினைக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் கோர்ஸ் எடுங்க. சேலத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் சார்லஸ் உடன் இருக்கும் மாணவர்கள் அவர்களுடைய சந்தேகங்களை பார்க்கலாம். சார்லஸ். முரளிதரன் ஜவஹர் என்ற நம்முடன் இருக்கார். அவர் தன்னுடைய கேள்வி கேட்க போறாரு. முரளிதரன் சார், என் தம்பி வந்து 197.75 கட் ஆஃப் எடுத்திருக்காரு சார், எம்பிபிஎஸ். அவருக்கு இப்போ பிரைவேட் காலேஜ் கிடைச்சிச்சுன்னா வந்து ஃபீஸஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். கவர்மெண்ட் காலேஜ்னா கம்மியாக இருக்குங்கிறாங்க. பிரைவேட் காலேஜ் நம்மளும் என்ன சார் டிஃபரன்சஸ், எவ்வளோ ஃபீஸஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ SC/ST தவிர மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு வந்து 12,290 ஆண்டு கட்டணம். இப்போ இதே வந்து ஒரு பிரைவேட் காலேஜஸாக இருந்தால் கவர்மெண்ட் அந்த அப்ளிகேஷனில் கோட் பண்ணபடி பார்த்தீங்கன்னா வருஷ கட்டணம் 2,80,000 ரூபாய். ப்ளஸ் வந்து அடிஷனலாக வந்து ஒரு சில அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வாங்குவாங்க. அது வந்து அந்த கல்லூரி வேறுபடும். அதை நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திறமை பொறுத்தளவு இந்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா பிரைவேட் காலேஜில் வந்து நமக்கு அந்த அவங்க கேட்குற கட்டணத்தை நம்மளால் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இல்லை நம்மளால் இது ரெண்டுமே கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்தபடியாக இருக்கிற பிடிஎஸ் டென்டல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து கட்டணம் வந்து வெறும் 10,000 ரூபாய் தான் ஆண்டு கட்டணம். அதனால் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு பிரைவேட் காலேஜா கவர்மெண்ட் காலேஜா, இல்லை வந்து எனக்கு ரெண்டுமே எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிடிஎஸ் வந்து ஒரு நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம். திண்டுக்கல்லை சேர்ந்த பெற்றோரான முருகன் என்பவருடைய சந்தேகத்தை இப்போது பார்க்கலாம். அவர் என்னன்னா பிஇ மெக்கானிக்கல் படிச்சதுக்கு பின்னால அவர் வந்து மெர்ச்சன்ட் நேவி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஷிப்ல எல்லாம் கம்ப்ளீட்டா போறதுக்கு தனிப்பட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா இது கோயம்புத்தூர்ல இதுக்கு செப்பரேட்டா ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கான். அதுக்கு 1 இயர் ஸ்டடி படிச்சதுக்கு பின்னாலே அவங்களே ஆளு வந்து கம்ப்ளீட்டா எடுத்து செலெக்ஷன் பண்றாங்களாம். அது மாதிரி இருக்கா? இதுக்கு இது நான் கேட்கறது சரிதானா? அது கோயம்புத்தூர்லயே இருக்கா அப்படிங்கறத எனக்கு தெரியணும். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் சொன்ன நேவி பெஸ்ட் கோர்ஸ் 1 இயர் முடிச்சுட்டு நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு வந்து மெக்கானிக்கல் ஒரு 4 வருஷம் பேச்சுலர் டிகிரி முடிக்கணும், ப்ளஸ் அதெல்லாம் ஒரு 1 இயர் ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் சொன்ன கோயம்புத்தூர் காலேஜ்லேயே முடிக்கலாம். இல்லை வந்து எனக்கு டைரெக்டாகவே ஷிப்பிங் போகிறனா மெரைன் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது, 4 வருஷ கோர்ஸ். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கீழே ஒரு 5 கல்லூரிகள் இந்த மெரைன் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் டீம் யூனிவர்சிட்டிஸ் ஒரு 2-3 வந்து இந்த மெரைன் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க, ஒன்று மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நம்ம மெரைன் போகிறோமா, இல்லை மெரைன் டைரெக்டாகவே ஒரு பேச்சுலர் டிகிரியில் படிக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டெசிஷன் எடுத்துக்கங்க. தற்போது சேலத்தைச் சேர்ந்த ராகவன் என்ற மாணவருடைய சந்தேகத்தை பார்க்கலாம். மெரெயின்ல போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து எவ்வளோ மார்க் வரணும், எடுக்கணும், எந்த காலேஜ் படித்தா நான் நல்ல ஸ்கோப் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கேன். மெரைன் பற்றி கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து மெரைன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஹைட்டு, வெயிட்டு, இந்த சைட்டு, எவ்வளோ தூரம் உங்களோட பார்வை இருக்கிறது.
இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பா மெரைன் எடுக்கலாம். ஆனா உங்களை வந்து பார்க்கும்பொழுது வந்து இந்த சாட்டிஸ்பிகேஷன் வருமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நீங்க வந்து இல்ல மெரைன் தான் படிக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்னால பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வச்சு அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுங்க. ஒரு 5 கல்லூரிகள் ஏதோ ஒரு கல்லூரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல எனக்கு இந்த கட் ஆஃப் மார்க்ல கிடைக்கல அப்படின்னா ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல நீங்க வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். பட் என்ன இதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஒரு அப்ளிகேஷன்லேயே கோட் பண்ணியிருப்பாங்க, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சில உடல் தகுதிகளா உங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹைட்டு வெயிட் இதெல்லாம் நமக்கு வருதா, நமக்கு சூட் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. தற்போது சேலத்திற்கும் நம்முடைய செய்தியாளர் சார்லஸ் உடன் இருக்கும் மாணவர்களின் சந்தேகங்களை பார்க்கலாம். சார்லஸ். முரளிதரன், என்னுடன் வந்து மனோகர் என்ற பெற்றோர் இருக்காரு. தன்னுடைய மகளுக்காக அவர் இந்த கேள்வி கேட்க போறாரு. முரளிதரன், என் மகள் இந்த வருஷம் +2 போறாங்க. இவங்க வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னா என்னென்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கலாம்? அடுத்தது ஐஐடியில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கா? அல்லது ஐஐடியில் இல்லைன்னா வேற இந்தியா ஆல் லெவலில் பெஸ்ட் காலேஜஸ் ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்கா? பிஜி முடிச்ச பிஜி படித்தாதான் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த வேல்யூபிள் இருக்கா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் தான் இருக்கா அல்லது வெளிநாட்டில் போனால் தான் அதிகம் இருக்கும், இல்லை இந்தியாவில் அதிகம் இருக்கா? எப்படி தான் தெரியணும். கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கேட்குறேன். நன்றி, தேங்க்யூ. இப்போ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி கேட்டிருக்கிறீங்க. ஒரு நல்ல பிரான்ச்சு, வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பிரான்ச்சு. இப்போ வந்து உங்கள் மகள் வந்து இப்போ தான் +1 +2 போக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா லெவல் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த JEE ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அது வந்து மெயின் அண்ட் அட்வான்ஸ்னு இருக்குது. இதில் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஐஐடி மற்ற IISc அந்த மாதிரியான டாப் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்டு கோர்சஸில் அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்டு காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்லயும் மேக்ஸிமம் 200 ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் வரும் பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ரைஸ் ஆகும். இப்ப கவுன்சிலிங்லேயே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். இது இல்லாம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில டீம் யூனிவர்சிட்டி இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸ் நடத்துறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுலயே நீங்க ஜாயின் பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கலாம். இப்போது இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு என்ன விதமான வேலை வாய்ப்பு இருக்கிறது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பொறுத்த அளவில் இது வந்து இட்ஸ் பியூர்லி சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸுங்க. இந்தியாவில் வந்து இதனுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லும்போது நம்முடைய மேற்கு பகுதிகளில் புனே, பாம்பே போன்ற நகரங்களிலும், அதே போல ஹரியானா, டெல்லி போன்ற நகரங்களிலும் இது சார்ந்த தொழிற்சாலைகள் இப்போ நிறைய பெருகி வருகிறது. அதனால இந்தியாவில் இந்த 2 ரீஜன்லையும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிச்சயமாக மேலும் பல மாணவர்களின் சந்தேகங்கள், அதற்கான விளக்கங்களுடன் மீண்டும் சந்திக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.